ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவ்ரிடே மீல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கல்லீரல் இருக்குது பாருங்கள், கோழியோட கல்லீரல். அதில் வந்து நம்ம கிரேவி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கல்லீரல் வந்து நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து அந்த கல்லீரலை ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு வந்து ஒரு அரை உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. சும்மா கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்பவும் வேக விடக்கூடாது. இதை உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் மட்டும் வரட்டும். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்த கடாயில் வந்து கடாய் காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். அதில் அரை டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, சீரகம், அடுத்தது 4 பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்தது வந்து வெங்காயத்தை பொடிசு அரிஞ்சு வச்சுருங்க. இப்போ அந்த வெங்காயமாக ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 1 மினிட் மட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட வந்து 2 சின்ன தக்காளி மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் அரிஞ்சு ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகா ஒரு 4. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வர அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காக இது கூட கொஞ்சமாக நான் அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடுறேன். நம்ம ஏற்கனவே வந்து உப்பு அந்த கல்லீரல் வேக வைக்கும்போதும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ஆட் பண்ணணும். இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சும்மா கல்லில் தான் நசுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வேக விட்டுருங்க. கொஞ்சம் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும். வேக வச்சு எடுத்து வச்ச கல்லீரல் இருக்குது பாருங்கள், அதை வந்து இதோட நம்ம தண்ணியோடையே ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணி எல்லாமே நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க. மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும். பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. நல்லா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து கிரேவியாக கொஞ்சம் குழம்பாட்டை ஊற்றி சாப்பிட வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியே நீங்கள் இறக்கிடலாம். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு, சூடான சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான சைடிஷ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.